வணக்கம். பிகேஎன் சேனலுக்காக செய்திகளை வாசிப்பது இனியவன். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதம் உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் தீவிரமான தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் தலைமையில் மகளிர் சுய உதவி குழு பெண்களை மையமாக கொண்டு பிரம்மாண்ட தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் நலனை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்கள், சமூக பாதுகாப்பு உதவிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் வழங்கப்பட்ட கடனுதவிகள், சுயதொழில் வாய்ப்புகள், வீட்டு வசதி, கல்வி மற்றும் சுகாதார திட்டங்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய சாதனைகள் குறித்து பெண்களிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அதிமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும், மகளிர் முன்னேற்றத்திற்கு வழங்கப்பட்ட முன்னுரிமை பற்றியும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. பரப்புரை நிகழ்ச்சியின் இறுதியில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கும் புடவைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வை பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுவைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு அதிமுகவின் தேர்தல் பரப்புரைக்கு உற்சாகமான ஆதரவை வெளிப்படுத்தினர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பெண்களை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த பரப்புரை நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் எட்வின் மற்றும் அயப்பாக்கம் விஜயகுமார் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். எந்த தாயும் கர்ப்பிணி பெண்கள் எனக்கு அரசு மருத்துவமனையில் போய் பிரசவிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு தாய் வீட்டில் செய்கிற மாதிரி அம்மா பெற்றவன் ஒரு இடம் பொருளை கொடுத்து வழி அனுப்பிய ஒரே தாய் புரட்சி தலைவி அம்மா. அம்மா பெற்றவன் இந்த பெண்கள்ன்றதால தான். அதே மாதிரி ஒரு குழந்தை கை குழந்தை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்தால் அந்த பஸ் ஸ்டாண்டில் குழந்தை அழுகுது, பால் கொடுக்கணும், ஓப்பனில் தர முடியாதுன்னு தனி அறை ஒதுக்கி கொடுக்கணும்னு செய்த தாய் புரட்சி தலைவி அம்மா. தெரியாத தகவலை நாங்கள் எதுவும் சொல்ல பார்த்தீங்கன்னா